بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலேயே மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, மாணவிகளே, இன்றைய தர்பியா வகுப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது மாற்றத்தை நோக்கி. இந்த உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இல்லை என்றால் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒரு கட்டாயத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அது மட்டுமல்ல, மாற்றம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை. மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சாதாரணமாக ஏதோ ஒரு சிறு வார்த்தை தான் என்று கடந்து போகிவிட முடியாது. இன்றைக்கு ஒரு மனிதரை எடுத்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் என்பது இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நாம் நேசிக்கும் மற்ற சக உறவுகளிடம் எதிர்பார்க்கக்கூடியது மாற்றம் ஒன்றுதான். என்னதான் ஆனாலும் ஒரு தாய்க்கு எப்போதும் எதிர்பார்ப்பு இருக்கும். என் பிள்ளை எப்ப மாறுவான், என் பிள்ளையுடைய நிலை எப்ப மாறும், என் பிள்ளையுடைய ஆரோக்கியம் எப்ப மாறும். இதுவே நல்ல புரிதலுள்ள வாழ்க்கை துணையாக, நல்ல அன்பான கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ளால பல இக்கட்டுகளோ சிக்கல்களோ இல்ல அவங்க விரும்பியது மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முற்படும் பொழுது அவங்களுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். இந்த வாழ்க்கை எப்ப மாறும், நமக்கான பிரச்சனைகள் எப்போது சுமூகமாகும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் எப்ப வரும். அப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்க்கக்கூடியது ஒரு மாற்றம். அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவன் பணத்தை விரும்புவான். அவனுக்கு என்ன மாற்றம் வேணும்? பணம் வேணும். ஒரு நோயிலே இருக்கக்கூடியவன் எதை விரும்புவான்? ஆரோக்கியத்தை விரும்புவான். ஒரு படிக்காத மாணவன் எதை விரும்புவான்? என்ன மாற்றம் வரணும்னு விரும்புவான்? எனக்கு நல்ல கல்வி வர வேண்டும் என்று விரும்புவான். இப்படி மனிதர்களாகிய நாம் மாற்றத்தை விரும்பும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து, அது மட்டுமல்ல படைப்பிலே மிக சிறந்த அருட்கொடையாக இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கலிமாவை ஏற்று நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கிறான்? ஒரு விதமான மாற்றத்தை அல்லாஹ்வும் எதிர்பார்க்கிறான்.
அல்லாஹ்வும் எதை எதிர்பார்க்கிறான்? அப்போ நான் படைத்த மனிதன், நான் படைத்து என்னை வணங்குவதற்காக வழிபடுவதற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட மனிதன், அவன் மாற வேண்டும், அவனிடமிருந்து மாற்றம் வேண்டும் அப்படின்னு யாரும் விரும்புவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் விரும்புவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன்ல 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிகும். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ்வும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஒரு சமுதாயமோ ஒரு மனிதனோ நல்ல நிலையிலிருந்து கெட்ட நிலைக்கு மாறாதவரை, இல்லது கெட்ட நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கு மாறாதவரை அல்லாஹ்வும் தன்னுடைய நிலையை என்ன பண்ண மாட்டான்? மாற்றிக்கொள்ள மாட்டான். நல்லதோ கெட்டதோ அந்த சமுதாயம் மாறும் பொழுது அல்லாஹ் அதனுடைய நிலையை மாற்றுவான். இல்ல அந்த சமுதாயம் நல்லது செய்யும் பொழுது அந்த நிலையை மாற்றுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வும் ஏதோ ஒரு மாற்றத்தை என்ன பண்ணா நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நம்ம என்ன பண்ண வேண்டாம், சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது, அந்த அளவிற்கு ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த மாற்றத்தை பற்றியும் அந்த அருட்கொடைகள் நமக்கு தந்திருக்கானே, அருட்கொடைகள் ஒரு செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், எந்த ஒரு அருட்கொடையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லலாம். அதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? கைகள் இருக்குது, அது அருட்கொடையா இல்லையா? கால்கள் இருக்குது, அருட்கொடையா இல்லையா? அருட்கொடை தானே. கண் இருக்குது, நமக்கு அழகான வாய் இருக்குது, பேச முடியுது, இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடை. இந்த அருட்கொடையோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ் மாற்றத்தை சொல்கிறான். அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அன்ஃபாலிலே 53வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய அருளை மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயமாக வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருட்கொடைகளை என்ன செய்ய மாட்டானா? மாற்ற மாட்டானா? அப்ப அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்பது மாற்றம். நாம் நம்முடைய நிலையை மாற்றிக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருட்கொடைகளை விசாலப்படுத்துவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அருட்கொடைகளை சுருக்குவான். புரியுதா புரியலையா? நம்ம நல்ல மாற்றத்தை உண்டாக்கி அந்த மாற்றத்திலே நிறைத்திருந்தோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்முடைய மாற்றம் கெட்டதின் பக்கம் செல்லுமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நிலையை கெட்டதின் பக்கம் மாற்றிக்கொள்வான். நமக்கு கெட்டதாக வரக்கூடிய அளவுல மாற்றிக்கொள்வான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காணிக்கான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஆரோக்கியமா இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், இன்னும் உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எந்த அருட்கொடைகள் அல்ல, இந்த எல்லா அருட்கொடைகளும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்மள்ட்ட என்ன வேணும்? ஒரு நல்ல மாற்றம் வேண்டும். மாற்றம் அப்படிங்கிறது இல்ல, எந்த மாற்றத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? நல்ல மாற்றம். நம்முடைய அருட்கொடைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமா இருக்கணும்? நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும். மனிதன மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளானாலும் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளானாலும் மனிதர்களுடைய வார்த்தைக்கோ மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கோ அல்லாஹ்வுடைய வார்த்தையும் செயல்பாடையும் என்ன பண்ண முடியாது? பக்கத்துல கூட கொண்டு வர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா 3வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல சொல்லும் பொழுது, குலில்லாஹும்ம மலிக்குல் முல்க், அல்லாஹ்வே அவன்தான் எல்லாவற்றின் அதிபதி. ஆட்சியினுடைய அதிபதி யாரு? அல்லாஹ் தான். துத்தில் முல்க் மன் தஷா, அவன் நாடியவருக்கு ஆட்சி இந்த உலகத்தில் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, வ தன்ஸீஉல் முல்க் மிம்மன் தஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறாரோ அவரிடமிருந்து ஆட்சி என்ன பண்ணிக்கான்? ஆட்சிய பறிச்சுக்கான். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணான்? கண்ணியப்படுத்துகிறான். நாடியவரை இழிவுபடுத்துகிறான். பியதிக்கல் ஹைர், நன்மைகள் அனைத்துமே யாருடைய கைவசம் உள்ளது? அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. செல்வமானாலும் பொருளானாலும் அழகானாலும் குழந்தையானாலும் செல்வமானாலும் கல்வியானாலும் எல்லாமே யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது. அல்லாஹ் முடிக்கிறான், இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அப்போ நம்மள மாத்தலைன்னா அல்லாஹ் அருட்கொடைகளை என்ன பண்ணுவான்? அருட்கொடைகளை
நம்மை விட்டும் பிடித்து விடுவான் அப்படிங்கிற பயம் வேணும். அல்லாஹ் அதுதான் சொல்லலாம். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் அருட்கொடைகளை என்ன பண்ணும்? அருட்கொடைகள்ல பரக்கத்து தர மாட்டான், அருட்கொடைகள்ல ஒரு செழிப்பு தர மாட்டான். இன்னைக்கு பார்க்கதானே செய்யும். ஒருவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு செகண்ட் வாழ்க்கையை என்ன பண்ணுது? மாத்தி போடுதா இல்லையா? போன வாரம் படிச்சீங்களா? எவ்வளவு ஆசையா ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூல் பஸ்ல ஏறி டை போட்டு ஐடென்டி கார்டு போட்டு எல்லாம் ரெடி ஆகி ஸ்கூல் பஸ்ல ஏறி போனாங்க. வீட்டுக்கு திரும்ப எப்படி வந்தாங்க? ஒரே வீட்டுல இருந்து போன அக்காவும் தம்பியும். என்ன ஆச்சு? ரயில்வே கிராஸ் பண்ணும் போது என்ன இடிச்சது? வந்த ட்ரெயின் வேகமா இடிச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஒரு நிமிஷ நேரத்துல பொறுமை இழந்ததனுடைய விளைவு வாழ்க்கை எப்படி மாறுச்சுது? இந்த உலகத்தில் அவர்களுக்கு வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் மாறிவிட்டது. வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது கால சக்கரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுழற்றி கொண்டே இருக்கிறான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் இந்த நிமிடம் வாழுகிறோம் என்றால் அல்லாஹ் அழகான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக. யா அல்லாஹ், உன்னுடைய அருளெல்லாம் என்னை விட்டு நீங்குவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். யார் துஆ செய்யா? அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள். என்னைக்காவது நம்ம அந்த அருளுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறோமா? எல்லாமே இயல்பா நம்மள்ட்ட இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணதில்லை? துஆ செய்வதில்லை. அப்போ நம்முடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, கண்ணியம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம வந்துட்டு மாறணும். மாற்றம்னா அல்லாஹ்வுடைய மாற்றம் அல்லாஹ் எதுல எதிர்பார்க்கான்? ஆடையில எதிர்பார்க்கானா? அழகுல மாறணும்னு நினைக்கானா? அல்லாஹ் பேச்சுல மாறணும்னு நினைக்கானா? கொஞ்சம் ஸ்டைலா பேசணும்னு நினைக்கானா? அப்ப அல்லாஹ் எதுல மாற்றத்தை எதிர்பார்க்கிறான்? எது முதல்ல மாறணும்? இதுதான் பயானுடைய கண்டென்ட். முதல்ல மாறக்கூடியது என்னன்னா நம்முடைய மனசு மாறணும். என்ன மாறணும்? நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். நீங்க திருக்குரானை திறந்து பார்க்கும் பொழுது திருக்குரான் எச்சரிக்கக்கூடிய அறிவுரைகளிலே அதி அற்புதமான அறிவுரை. திருக்குரான் நெடுகிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது திருக்குரானுடைய உபதேசங்களிலே பெருவாரியான உபதேசங்கள் எதை பத்தி தான் இருக்கும்? மனசை பத்தி. இந்த மனசு மாறக்கூடியதை பற்றி, இந்த மனசிலே தக்குவா எப்படி வரும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் வழி நெடுகில இருக்கும். நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஷம்ஸ்ல சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறான். வஷம்ஸ் வல்லுஹாஹா, சூரியனின் மீதும் அதன் வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, அதை தொடர்ந்து வரும் சந்திரனின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா ஜல்லாஹா, வெளிச்சத்தின் மீது பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஹி வமா பனாஹா, வானத்தின் மீதும் அவன் அதை நிர்வகித்தவன் மீதும் சத்தியமாக, வல்லர்லி வமா தஹாஹா, பூமியின் மீதும் அதை விரித்தவனின் மீதும் சத்தியமாக. இவ்வளவும் சத்தியம் போட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னா, வனஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா, வனஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்தவன் மீதும் சத்தியமாக. வடிவமைச்சது யாரு? அல்லாஹ் படைப்பு வச்சு சத்தியம் பண்ணி, அல்லாஹ்வே முன்னிறுத்தி சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா ஃபதக்வாஹா, ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. உள்ளம் இருக்குதுல்ல, இந்த மனசு இருக்குதுல்ல, இந்த மனசிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான். நம்ம உள்ளத்துக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். நல்ல வழி எதுவும் தெரியும், கெட்ட வழி எதுவென்றும் தெரியும். நல்ல மாற்றம் எதுவும் தெரியும், கெட்ட மாற்றம் எதுவென்றும் தெரியும். மாற்றம் அவசியம்னு நம்ம படிச்சோம் தானே. மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? மாற்றத்தை எதிர்பார்க்காத யாராவது இருக்கோமா? இல்ல 50 மார்க் வாங்கணும்னா அடுத்து என்ன நினைப்போம்? 70 வாங்கணும்னு நினைப்போமா?
70 வாங்கினா அடுத்து என்ன நினைப்போம்? 90 வாங்கணும்னு நினைப்போம். ஒரேடியா போயிட்டு 99 வாங்கணும்னு ஆசை முடிஞ்சு போச்சா? என்ன நினைப்போம்? 100 வாங்கணும்னு நினைப்போம். 100 வாங்கணும்னு நினைச்ச உடனே முடிஞ்சு போச்சா? அடுத்து என்ன நினைப்போம்? எல்லா சப்ஜெக்டுக்கும் 100 வாங்கணும்னு நினைப்போம். எல்லா சப்ஜெக்டுக்கும் 100 வாங்கினா அதோட ஆசை முடிஞ்சு போச்சா? என்ன நினைப்போம்? நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்போம். அதோடி முடிஞ்சு போச்சா? நம்ம பக்கத்தில் இருக்கவளுக்கு 2 மார்க்கு குறையணும்னு நினைப்போம். கூடணும்னு நினைப்போமா? குறையணும்னு நினைப்போம். மனுஷனுடைய ஆசை என்பது என்னைக்குமே முடியாது. எல்லா விஷயத்திலையும் நம்ம எதை எதிர்பார்க்கும்? ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அழகாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், திறமையாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும். அதுதான் அல்லாஹ் சொல்லலாம், நம்முடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் எதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். நல்ல வழியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான், கெட்ட வழியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் நல்ல வழியை தேர்வு செய்கிறாரோ, யார் நல்ல மாற்றத்தை எடுத்துக்கொள்கிறாரோ, அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஒரு மாணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், ஒருவன் நல்ல மாற்றத்தை உள்ளத்திலே கற்பித்துக் கொடுத்த நல்ல மாற்றத்தை எடுத்துக்கொண்டால் கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவன் வெற்றி அடைந்து விட்டான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. அல்லாதவன் என்ன ஆயிட்டான்? கெட்ட மாற்றத்தை எடுத்துக்கொண்டவன் தோல்வி அடைந்து விட்டான். இந்த உள்ள மாற்றம் அப்படிங்கிறது வேற எந்த விஷயத்துல மாற்றம் வந்தாலும் அது மறுமை வாழ்க்கை அந்த அளவுக்கு பாதிக்காது. சயின்ஸ்ல 50க்கு 55 எடுத்தோம்னா அது மறுமையோடு தொடர்புபடாது. சோசியல் 50க்கு 55 எடுத்தோம்னா அது மறுமையோடு தொடர்புபடாது. ஆனால் உள்ளத்தில் மாற்றம் வந்தால் அந்த உள்ள மாற்றம் எதோடு தொடர்புபடும்? மறுமையோடு தொடர்புபடும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உள்ளத்திற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ லா யன்துர் இலா சூரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் வந்துட்டு யாருடைய உருவத்தையோ செல்வத்தையோ என்ன பண்ணதில்லை, பார்ப்பதில்லை என்றாலும் வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும் வ அமாலக்கும். அல்லாஹ் எதை தான் பார்க்கான்? உள்ளத்தையும் அந்த உள்ளத்தின் வாயிலாக அவன் செய்யக்கூடிய நல்லமலையும் தான் அல்லாஹ் என்ன பண்ணா ஒரு மனிதனிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே மாணவர்களாகிய நாம் நம்மள மாற்றம் வரணும், நம்ம முயற்சி பண்ணணும். அப்ப அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்க வேண்டும்? ஒரு நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே முயற்சி செய்கிறோம். சாதாரணமா ஒரு தூக்கம், இந்த தூக்க விஷயத்துல நம்மளால மாற்றம் கொண்டு வர முடியுதா? மாற்றம் கொண்டு வர முடியுதா இல்லையா? தூக்கம் சரியான நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்? இல்ல சரியான நேரத்துக்கு தூங்கவும் இல்ல. தூங்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போன் பார்த்துட்டு இருக்கோம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எழும்ப வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருக்கோம். அப்ப சாதாரணமாக ஒரு தூக்கத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, சரிவர மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கான். அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. சுபுடைய நேரத்துல தொழுவோமா? லொஹருடைய நேரத்துல தொழக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கோம்? அசரு மக்ரிபு அப்ப நல்ல பிள்ளைங்க, சரியா? மாற்றம் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் வரும். அப்போ சில மக்களை பார்க்கும் பொழுது இந்த 5 வக்து தொழுகையை கூட என்ன பண்ண முடியல, சரிவர தொழக்கூடாத மக்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ அறிவுரைகளை கேட்கும். அறிவுரைகளை கேட்டு அறிவுரைகள் எதுக்காக? வாரம் ஒரு தர்பியா கிளாஸ் எதுக்காக வைக்கும்? இந்த தர்பியா கிளாஸ் எதுக்காக? மாணவர்களுக்கு கேட்டு ஒரு மாற்றம் வர வேண்டும், மாணவர்களுடைய அறிவில் மாற்றம் வர வேண்டும், அறிவு வளர வேண்டும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? அறிவுரைகள் கேட்க முழு அறிவுரையும் நம்ம வந்துட்டு கடைபிடிக்கிறோமா? பயான் கேட்கிறதுக்கு பதிலாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எல்லார்ட்டையுமே என்ன இருக்குது இன்னைக்கு? டச் ஸ்கிரீன், டச் போன் எல்லார்ட்டையுமே இருக்குதா இல்லையா? பயான் பார்க்க வேண்டிய நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிராத்து கேட்க வேண்டிய நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? இசையை பார்த்துட்டு இருக்கோம் தானே?
எல்லாருடைய போன்லயும் அல் குரான் ஆப்பும் இருக்குது, யூடியூபும் இருக்குது. அல் குரான் ஏல இருக்குது, யூடியூப் எங்க இருக்குது? ஒயில இருக்குது. ஆனா ரெண்டில் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற மாற்றம் எதுல இருக்குது? உள்ளத்திலையும் இருக்குது, இந்த பெருவிரல்லையும் இருக்குது. எதை தேர்வு செய்கிறோம்? இப்போ ஒரு விஷயத்துல நம்ம மாற வேண்டும். எதன்பால் மாற வேண்டும்? எதன்பால் மாற வேண்டும்? நன்மையின்பால் மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இதுக்கு முன்னால் நம்ம பயான்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை ஜாஹிலியால இருந்தாங்க, அறியாமையில இருந்தாங்க. அவர்களுடைய உளமாற்றம் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்ததா இல்லையா? தந்ததா இல்லையா? ஹாலித் பின் வலீத் அவங்க வந்துட்டு மிகப்பெரிய ஜாஹிலியால உஹது யுத்தம் முஸ்லிம்களுக்கு தோல்வியில முடியதுக்கு யார் தான் காரணம்? ஹாலித் பின் வலீத் அவங்க தான் காரணம். ஆனா அவங்க இஸ்லாத்திற்கு மனம் மாறிய பிறகு அவங்களால இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய பல வெற்றிகள் கிடைச்சது. எந்த அளவிற்கு மாற்றம்னா அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறியது. என்றால் மாற்றம் என்பது எல்லாருக்கும் இந்த உலகத்துல தேவை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான விஷயம், மாற்றம் வரணும் அப்படின்னா எந்த விஷயத்துல இருந்தாலும் சரிதான், மாற்றம் வரணும். என்ன பண்ணணும்? மாற்றம் வரணும். மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கும்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணணும்? தணுப்பு நேரத்துல நல்ல ஒரு அழகான பிளாங்கெட் எடுத்து போட்டு மூடினா மாற்றம் வருமா? கிளைமேட் மாறும் பாத்தீங்களா? தணுப்பா இருக்குது, சூடா மாறும். ஏதாவது மாற்றம் வருமா? ஒரு விஷயத்துல சாதிக்கணும், மாறணும்னு விரும்பக்கூடியவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய படி என்ன? முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய அடித்தளம் என்ன? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தொழணுமா? தொழுதுக்கே தொழலேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தொழ போறேன், அந்த மாற்றத்தை கொண்டு வர போறேன். என்ன பண்ணணும்? ஒது எடுக்கணுமா? சரி, எந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றாலும் முதல்ல என்ன வேணும்? முயற்சி வேணும். படிச்சிருக்கீங்களா? முயற்சி முயற்சி திருவினையாக்கும். எந்த விஷயத்திலையும் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா முயற்சி வேணும். அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னகும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஹல் மூஸினீன். ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக, அல்லாஹ்வுடைய வழிக்காக நம்ம போராடினோம் என்றால் அல்லாஹ் அந்த வழியை நம்மளுக்கு என்ன ஆக்குவான்? என்ன ஆக்குவான்? சுலபமாக்குவான். அல்லாஹ் அந்த நல்லறம் புரியக்கூடியவர்களோடு, அந்த நல்லது செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு விஷயத்துல உதாரணமா தொழணும்னே வச்சுக்கோங்களேன், ஃபஜ்ர் தொழணும். நான் வந்துட்டு கொஞ்ச நாளாவே தொழாம இருக்கேன். எனக்கு ஃபஜ்ர் இல்ல வந்து நான் லேட்டா தொழுவேன், 6:30 மணிக்கு எழும்புவேன், அதுக்கப்புறம் தொழுவேன், 7 மணிக்கு எழும்புவேன், அதுக்கப்புறம் தொழுவேன். ஆனா எனக்கு நேரத்துல தொழணும், 5 மணிக்கு தொழணும், 5:15க்கு தொழணும் அப்படின்னு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படியே படுத்து தூங்குனா, நான் ஃபஜ்ர் தொழணும்னு நியத்து வச்சாச்சு அப்படின்னு படுத்து தூங்குனா, காலையில அப்படியே எழும்பி பிரஷ் பண்ணி அப்படியே போய் நின்று தொழ முடியுமா? முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியாது. அதற்கு பலகட்ட முயற்சிகள் வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த முயற்சிக்கு மிக முக்கியமான காரணம் யாரு? மனசு. முன்ன உள்ள காலகட்டங்கள்ல அலாரம் இல்லாம, போன்ல அலாரம் இல்லாம, அது இல்லாம இது இல்லாம எல்லாரும் நேரத்தை எழும்புனாங்க. இன்னைக்கு எல்லா வசதிகளும் எல்லா நுட்பங்களும் இருக்குது. 5 மணில இருந்தே என்ன பண்ணும்? அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அது யாருக்கு அடிக்குதுன்னு தெரியாது, எதுக்கு அடிக்குதுன்னு தெரியாது. 5 அடுத்து 10 நிமிஷமா போய் அதுல சார்ஜ் தீர்ந்தாதான் அலாரம் என்ன பண்ணும்? நிற்கும். அப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் உறுதியான ஒரு மனத்திடமும் முயற்சியும் வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மனிதன் யா அய்யுஹல் இன்சான இன்னக காதிகுன் இலா ரப்பிக கதுகன் ஃபமுலாக்கி, ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல முயற்சி பண்ணாலும் அந்த விஷயத்துல அவனுக்கு பிரதிபலன் கிடைக்கும். அல்லாஹ் இதுல சொல்லும் பொழுது, மனிதனே நீ உன்னுடைய இறைவனை அடைய முயற்சி செய்கிறாய். ஒருத்தன் அல்லாஹ்வை அடைய முயற்சி பண்ணானா கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வை சந்திப்பான். எந்த விஷயத்திலையுமே ஒரு மாற்றம் உண்டாக முயற்சி செய்யும் பொழுது அவுட்புட் அடுத்த நாள்ல கிடைச்சிருமா? கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்காது. அப்ப மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் முதல்ல முயற்சி பண்ணணும்.
நம்ம ஒரு லட்சியத்தை, ஒரு குறிக்கோளை, ஒரு உயர்ந்த எண்ணத்தை மார்க்க அடிப்படையிலாக வாழக்கூடியவருக்கு உயர்ந்த எண்ணம் அப்படிங்கிறது என்னது? நம்ம லட்சியம் என்னது? நம்ம லட்சியம் என்னது? முஸ்லிமாக பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் லட்சியமும் என்னது? எல்லாரும் எல்லாரும் சத்தமா எல்லாரும் சோறு மட்டும் தான் கேக்குது. சோறு தின்னணுமா? புரியல. எல்லாரும் சத்தமா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். நம்மளை படைச்சு பரிபாலிச்சு நமக்கு ரிஸ்க் தந்து நமக்கு காலு கையி உம்மா வாப்பா எல்லாரையும் தந்து யாரை பார்க்கணும்? அல்லாஹ்வை பார்க்கணும். அதுதான் நம்முடைய லட்சியம். இந்த லட்சியத்திற்காக நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் பல சிக்கல்கள், பல கஷ்டங்கள், பல இடர்பாடுகள் எல்லாமே வரும். இப்போ முயற்சி செய்யும் பொழுது இதே மாதிரி சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கட்டுமே, நான் 10th 500க்கு 498 மார்க் எடுக்கணும், இல்ல 500 மார்க் எடுக்கணும். எப்பவுமே பிரதிபலன் உடனே கிடைச்சிராது. இல்ல நான் என்னுடைய குணம், நான் ரொம்ப கோவப்படுறேன், என்னுடைய குணத்தை மாற்ற வேண்டும், நான் மென்மையாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மாற்றம் என்பது ஒரேடியாக வராது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் என்ன பண்ணும்? எடுக்கும். அந்த கால அவகாசத்துக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாரும் பொறுமையாக இருக்க வேண்டும். அதனால முதல் விஷயம் என்ன? மாற்றம் வரணும்னா முயற்சி பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு என்னன்னா, நாம் வாய்ப்பு, ஒரு வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்பை என்ன பண்ணணும்? வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான கேரக்டர் என்னன்னா, வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். மார்க்க ரீதியிலான மாற்றத்தை உண்டாக்குமா? நமக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி வருகிறது, மார்க்க நிகழ்ச்சி வருது, இல்ல வந்துட்டு குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நாம் என்ன பண்ணணும்? வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நிறைய பேருடைய முக்கியமான பிழையே என்னது? வாய்ப்புகளை தவற விடுவது. சிலர் வந்துட்டு வாய்ப்பே எனக்கு வரலன்னு புலம்பக்கூடியது. எனக்கு அப்படி வந்திருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன், இப்படி வந்திருந்தா அப்படி ஆயிருப்பேன். வாய்ப்புகளை சரியாக என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். கல்வியானாலும், அறிவானாலும், புகழானாலும், மார்க்க அடிப்படையிலான விஷயங்களானாலும், இல்ல நம்முடைய குணத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுதும், வாய்ப்புகள் வரும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திய சஹாபாக்கள்ல ஒரு ஆள் அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா அனஸ் பின் நல்ர? அவங்களுடைய வரலாறு என்ன வரலாறு தெரியுமா? அனஸ் பின் நல்ர் அப்படிங்கிற நபித்தோழர் இஸ்லாமிய வரலாற்றுல முதல் போர் என்ன போர்? பதர் போர்ல அவங்களால கலந்துக்க முடியல. ஏதோ ஒரு தொழில் விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ அந்த சஹாபி வெளியில போயிடுறாங்க. வெளியில போன சஹாபிக்கு மறுமையின் மீதான விஷயத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்வம், மிகப்பெரிய ஒரு அளப்பரிய அன்பு, அளப்பரிய ஒரு ஈடுபாடு. இதுதான் மிக முக்கியமான காரணம். மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் முயற்சி மட்டும் இல்ல, ஒரு விஷயத்துல நம்ம இருக்கவும் இல்ல, அந்த விஷயத்துல விடாப்பிடியாக இருக்க வேண்டும். அது அனஸ் பின் நல்ர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அழகான முன்னுதாரணம். பத்ர் போர்ல கலந்துக்க முடியல. அடுத்து என்ன போர் வருதுன்னா உஹது போர் வருகிறது. உஹது போர் வரும் பொழுது முதல் ஆளாக என்ன பண்ணாங்க? அனஸ் பின் நல்றவங்க பேரு கொடுக்காங்க. பேரு கொடுத்து உஹது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டம் வரும் பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? பின்வாங்கி ஓடுவாங்க. காஃபிர்களுடைய கை, எதிரிகளுடைய கை மேலோங்குகிறது. எல்லாரும் பின்னோக்கி ஓடும் பொழுது அனஸ் பின் நல்ர் வந்துட்டு அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்கள் செய்த தவறுக்காக என்ன பண்ணிராத, தண்டிச்சிராத, இதுக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சஹாபி இருக்காங்க, சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. சாதே, எனக்கு என்ன தெரியுமா ஒரு உணர்ச்சி வருகிறது, எனக்கு என்ன உணர்வு தெரியுமா வருகிறது? இதோ உஹது மலை இருக்கிறது அல்லவா, இந்த உஹது மலையின் பின்னால் நான் சொர்க்கத்தின் வாடையை நுகர்கிறேன். உஹது மலைக்கு பின்னால எனக்கு என்ன வாசம் அடிக்குது? சொர்க்கத்தினுடைய வாசம் அடிக்கிறது. தான் மறுமையின் மீதான விடாப்பிடியான ஒரு அன்பு, விடாப்பிடியான மாற்றத்திற்கான முயற்சி. போறாங்க, நேரடியாக வாளை எடுத்துக்கொண்டு களத்துக்கு போறாங்க. களத்துக்கு போய் போரிடுகிறார்கள். அந்த போரை பற்றி சாது பின் முஆத் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னபோது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போல போரிட்ட ஒரு நபரை பார்த்ததே இல்லை. வாள்களால
கத்தியால குத்து, ஈட்டியால குத்து, அம்புகளால குத்து, அத்துணை குத்துப்பட்டு 1-2 காயம் இல்லை, கிட்டத்தட்ட 82 காயம் பட்டு ஆளே உடல் தெரியாமல் உரு தெரியாமல் சிதைந்து சின்னாபின்னமா என்ன பண்ணாங்களாம், கிடக்காங்களாம். அவரை அடையாளம் கண்டுபிடிக்க கூட யாராலையுமே தெரியல. அவருடைய சகோதரி அவருடைய விரலை வைத்து அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்க, இஸ்லாத்திற்காக அவங்களுடைய அந்த மனமாற்றத்தை அல்லாஹ்விற்காக ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வே இந்த இவர்களை பற்றி குர்ஆன்ல என்ன பண்ணா, வசனத்தை இறக்க. அல்லாஹ்க்காக சில நபர்கள் வாக்குறுதி செஞ்சாங்க. அவங்க அவருடைய வாக்குறுதியில எப்படியும் இருந்தாங்க, உண்மையாளர்களாகவும் இருந்தார்கள். அப்படின்னு இந்த சஹாபாக்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, வசனத்தை இறக்குகிறான். அப்போ முயற்சியும் சரிதான், அந்த முயற்சிக்கான கால அவகாசத்துல பொறுமையாக இருப்பதானாலும் சரிதான். ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்ம எல்லாருக்கும் எதுக்கான நேரம், இந்த வயசு எதுக்கான நேரம், படிக்கிறதுக்கான நேரம். உங்களுக்கு யாருக்காவது வீட்டு வேலைகள் செய்வதற்கான அழுத்தம் இருக்குதா? இல்ல வெளியில போய் 10 காசு சம்பாதிச்சுட்டு வரணும்னு அழுத்தம் இருக்குதா? இல்ல. வேற ஏதாவது அழுத்தங்களோ இல்ல மன வலிகளோ இருக்குதா? இல்ல. எல்லாத்தையுமே சுத்தி உள்ளவங்க, உம்மா வாப்பா, சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருமே பார்க்காங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எதுக்கான வாய்ப்பு? நாம் கல்வியை தேடி, நல்ல கல்வி, பயனுள்ள கல்வி, மார்க்கமானாலும் உலகமானாலும் பயனுள்ள கல்வியை நாடி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான், தந்திருக்கிறான். ஒரு மாற்றம் உறுதியாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கல்விக்கான வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது, நழுவ விடக்கூடாது. வாய்ப்புகளை தவற விட்டா கடைசியில என்ன ஆகும், வாய்ப்புகளை தவற விட்டால் வெற்றி பறிபோகிவிடும். மறுமைக்கான வெற்றியாக இருந்தாலும் உலகத்திற்கான வெற்றியாக இருந்தாலும் வாய்ப்புகள் பறிபோகிவிடும். அதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபர், மரணத்தை அப்படியே சுவைக்கக்கூடிய அந்த நபர் அல்லாஹ்ட்ட கெஞ்சுவானா. என்ன கெஞ்சுவான், யா அல்லாஹ், நான் எல்லா தப்பையும் செஞ்சுட்டேன், அல்லாஹ் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்க கூடாதெல்லாம் கேட்டு விட்டேன், நீ தடுத்த ஹராமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நான் செஞ்சுட்டேன், தர்மம் செய்யாமல் செல்வத்தை எல்லாம் கூட்டி வைத்து விட்டேன். இப்ப எனக்கு உயிர் பிரிய போகக்கூடிய நேரத்துல தருவாயில இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ், ஒரே ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ். நான் இந்த உலகத்துல பிறந்து திருந்தி வாழ்ந்து நல்ல மனிதனாக நல்லமல் செய்து மறுபடி சொர்க்கத்துக்கு வந்துடான். ஒரே ஒரு வாய்ப்பு தா என்று அந்த ஆன்மா அல்லாஹ்ட்ட தலை குனிஞ்சு கெஞ்சுமா. சூரா சஜ்தால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுவான், வாய்ப்பு தரவே படாது. இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு ஆரோக்கியத்தை தந்து, அருளை தந்து, கையை தந்து, காலை தந்து, செல்வத்தை தந்து, எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்து என்ன நினைக்க சொன்ன பிறகு நீ என்ன பண்ணா, என்னை மறந்து வாழ்ந்தாய். இப்ப நானும் உன்ன மறந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்ப வாய்ப்பு என்பது மனிதனுக்கு ஒரு முறைதான். நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு முன் ஜனாசாவாக படுக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல. அப்ப அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருப்பதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இப்ப மாற்றம் உருவாக்கக்கூடியவர்கள் கொடுத்த வாய்ப்பை என்ன பண்ணணும், கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மறுமைக்கான ஒரு மாற்றத்தை, மறுமைக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தேடல்ல நம்ம ஈடுபடும் பொழுது நமக்கான முதல் எதிரி யாரு? ஷைத்தான். ஷைத்தான் என்ன பண்ணான்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லலாம், அவன் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவான். ஷைத்தான் தருவது எல்லாமே என்னதான், பொய்யான வாக்குறுதியும் தவறான எண்ணமும் தான். இன்னைக்கு பார்க்கும் ஒரு போனை எடுக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள தோணக்கூடியது என்ன? எல்லாரும் ரீல்ஸ் பார்க்குதோ, எல்லாரும் ஷார்ட்ஸ் பார்க்குதோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம் விளையாடு, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பார்க்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த தப்பு பண்ணுதோ, அப்ப நீனும் பண்ணிக்கோ. இது என்ன இல்ல, நீனும் பண்ணி, இதெல்லாம் பிரச்சனையா? இதெல்லாம் யார் உண்டாக்கக்கூடிய எண்ணம்? ஷைத்தான் உண்டாக்கக்கூடிய எண்ணம். தாய், உம்மா நம்மளுக்காக எல்லா விஷயங்களையும் செய்கிறார், தந்தை நமக்காக எல்லா விடயங்களையும் செய்கிறார். சின்ன ஒரு மனம் வருத்தம் வருகிறது, சின்ன ஒரு பிரச்சனை வருது, உம்மா அப்பாட்ட கோபப்படுவோமா இல்லையா? உம்மா அப்பாயை தாக்கி பேசுவோமா இல்லையா?
தாய் தந்தையருக்கு மன வருத்தம் வருது மாதிரி நடந்துக்கோமா இல்லையா? இதெல்லாம் யார் உருவாக்கக்கூடிய எண்ணம்? ஷைத்தான் உருவாக்கக்கூடிய எண்ணம். ஷைத்தான் தரக்கூடியது முழுக்க 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 தவறான எண்ணமும் பொய்யான வாக்குறுதிகளும். நாளைக்கு இந்த ஷைத்தான் மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல வந்து தப்பு செஞ்சு நம்மள நரகத்துல போட்டுட்டு ஷைத்தான் என்ன பண்ணுவானா? பேசுவானா? எப்படி பேசுவான்னா, அல்லாஹ் உனக்கு உண்மையான வாக்குறுதியை தந்தான், நான் தந்தது முழுக்க பொய்யான வாக்குறுதி. ஏன் வாக்குறுதியை நம்பி நீ என்ன பண்ணா? என்ன பின்பற்றினா? நான் உன்னை கூப்பிட்ட, நீ எனக்கு பின்னால வந்தா. இத தவிர நம்ம ரெண்டோரு கடையில எந்த ஒரு கனெக்ஷன், எந்த ஒரு உரிமையும் இல்லை. அநீதி இழைக்கக்கூடியவர்கள் சென்றடையக்கூடிய இடம் நரகம்தான். அநீதி இழைத்தவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஷைத்தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லது செய்யும் பொழுது மாற்றம் உண்டாகும் பொழுது, நல்ல வார்த்தை பேசுறதுக்கா இருக்கலாம், பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கா இருக்கலாம், நல்ல குணங்களை கடைபிடிக்கிறதுக்கா இருக்கலாம். இனி முதல் நான் போன்ல என்ன பண்ண மாட்டேன், தேவையில்லாத விஷயங்களை பார்க்க மாட்டேன், தேவையில்லாத விஷயங்களை கேட்க மாட்டேன், இசை கேட்க மாட்டேன். இப்படி எந்த மாற்றத்தை உண்டாக்கினாலும் ஷைத்தான் முதல்ல என்ன பண்ணுவான்? தவறான எண்ணங்களை போடுவான். இப்ப நம்ம ஷைத்தானை முதல்ல என்ன பண்ணணும்? மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த ஷைத்தான் போடக்கூடிய எண்ணங்களை நம்ம வெற்றி பெறணும். நம்ம நல்ல எண்ணங்களை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லெண்ணம் வருதுக்கு நல்ல மனிதர்களோடு பழக வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும். ஷைத்தான் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ஷைத்தான் என்ன பண்ணிட்டு, இறை நினைவுகளால ஷைத்தான் என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? அது மட்டுமல்ல, ஒருத்தங்க மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தால் முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களில் நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றங்களை வச்சு என்ன ஆயிடக்கூடாது? ஏமாற்றங்களை வச்சு சோர்வு அடையக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த வயசா இருந்தாலும் சில ஏமாற்றங்கள் இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரியா? பெரியவங்களா இருந்தா வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருக்கும். நான் அப்படி இருந்திருந்தா இப்படி ஆயிருப்பேன். சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்களுக்கும் என்னது, நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா இந்த மாதிரி ஆயிருப்பேன், என்ன அப்பவே இது பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருப்பேன். அப்ப கடந்த காலங்கள்ல நினைக்கக்கூடிய நடந்து போன விஷயங்களை பத்தி என்ன பண்ணக்கூடாது? நடந்து போன விஷயங்களை பத்தி நினைச்சு வாழ்க்கையை ஏமாற்றத்தில் தள்ளிவிடக்கூடாது. ஒரு விஷயம் கடந்து போச்சுதுன்னா அதெல்லாம் எனக்கு முடிவு பண்ணது. இதுவரைக்கும் அல்லாஹ் எனக்கு சிறந்ததுதான் நாடி இருக்கான், இனியும் எனக்கு சிறந்ததை தான் நாடுவான் அப்படிங்கிற எண்ணம் என்னது நமக்கு வேணும். ஏன்னா யூசுப் நபி அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது? யூசுப் நபியுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது? சகோதரர்கள் எல்லாம் ஏமாத்தி எங்க போடுவாங்க? எங்க தூக்கி போடுவாங்க? யூசுப் நபிய எங்க போடுவாங்க? கரெக்ட் தான். தீலையா? கடல்ல போடுவாங்களா? சகோதரர்கள் எல்லாம் ஏமாத்தி யூசுப் நபி எங்க போடுவாங்கன்னா கிணத்துல தூக்கி போடுவாங்க. கிணத்துல தூக்கி போட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வியாபார கூட்டம் வந்து யூசுப் நபியை தூக்கிட்டு போய் எகிப்துல கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? வித்துருவாங்க. சரியா? நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல உமா சொல்லுவாங்கல்ல, உங்களை வந்துட்டு சந்தையில இருந்து வாங்கினது அப்படி வாங்கினது, அது மாதிரி யூசுப் நபி என்ன பண்ணிடுவாங்களாம், அண்ணன் தம்பி எல்லாம் அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து கிணத்துல போட்டவங்களை ஏதோ ஒரு வியாபார கூட்டம் பார்த்து அற்ப காசுக்கு வாங்கி அவங்களை கொண்டு எங்க வித்துருவாங்க? எகிப்துல கொண்டு வித்துருவாங்க. எகிப்துல விற்கும் பொழுது ஒரு மந்திரியுடைய வீட்டுல வளர்ந்து அங்கேயும் பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போவாங்க. ஜெயிலுக்கு போய் பல வருடங்கள் சிறையில வந்துட்டு செய்யாத தவறுக்காக என்னது சிறைவாசம் அனுபவிப்பாங்க. எல்லா தவறுகளையும் எல்லா அனுபவங்களையும் அனுபவிச்ச பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை வந்துட்டு எகிப்துடைய நிதித்துறை அமைச்சரா மாற்றுவான். அவங்க கடந்த காலத்தை நினைத்து புலம்பியதாக, கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டதாக எந்த வரலாறுமே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய மனசுல இறையச்சமும் பொறுமையும் இருந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணா, எனக்கு 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 மிக பெரிய பதவியை தந்தா. அப்ப மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் உள்ளத்துல அச்சமும் இருக்கணும், ஒரு மாற்றம் உருவாகக்கூடிய அளவில் என்னவும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். அப்படிங்கிறது நம்மளுக்கு யூசுப் நபியுடைய வரலாறிலிருந்து வாழ்க்கையிலிருந்து நமக்கு எல்லாருக்கும் என்னது தெரியுது. அப்ப கடந்த கால விஷயங்களை நினைச்சு நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. அப்ப இதுவரைக்கும் மாற்றம் வரணும்னா என்ன எல்லாம் பண்ணணும்னு படிச்சோம், சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? முயற்சி வேணும். ரெண்டாவது, முயற்சி பண்ணா அவுட்புட் உடனே கிடைக்கும் என்ன பண்ணக்கூடாது,
நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு கால அவகாசம், ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட அவகாசம், ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அந்த நேரம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு காத்திருக்கணும். அடுத்து என்னது? வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். அடுத்து உள்ளத்துல இறை எச்சத்தையும் பொறுமையும் நம்ம என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். கடந்த கால விஷயங்களை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனசை ஏமாற்றத்துல விடக்கூடாது. கடைசி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துல மாற்றம் உண்டாகணும்னு நினைக்க பாத்தீங்களா? இப்ப உதாரணமா நான் நல்லா படிக்கேன். எதுக்கு நல்லா படிக்கேன்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. நான் எதுக்கு நல்லா படிக்கேன்? எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரணும்னு ஆசை தானே. அப்ப கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். டாக்டர் ஆகணும்னா நல்லா படிக்கணும். அப்போ நம்ம என்னன்னா அவுட்புட்டை பார்க்கும். என்னுடைய மாற்றம் எதற்காக அப்படிங்கறத நம்ம பார்த்து அந்த மாற்றத்துல நம்ம தெளிவா இருந்தோம்னா நம்முடைய செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம எதை பார்க்கணும்னா, நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது நம்ம எதுக்காக மாறணும் அப்படின்னா, மறுமைக்காக நாம் என்ன பண்ணணும்? மறுமைக்காக நம்ம மாறணும். மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். மாற்றம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. எல்லா விஷயங்களும் இந்த உலகத்துல மாறிட்டு தான் இருக்கு. நம்ம எல்லாம் 2 வயசுல இருந்த மாதிரியா இப்ப இருக்கோம்? 2 வயசுல இருந்த மாதிரியா இப்ப இருக்கோம்? போன வருஷம் இருந்த மாதிரியா இப்ப இருக்கோம்? 2023ல போட்டோ எடுத்து பார்த்திருக்கீங்களா? கூகுள் போட்டோஸ்ல வரும் 2 years ago 3 years ago. அந்த போட்டோல எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, நான் குட்டியா இருந்தது மாதிரி இருக்கு, இப்ப எப்படி இருக்கேன் சொல்லாமா இல்லையா? ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி தெரியுதா? இப்ப மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு மாறிட்டே தான் இருக்கும். உடையாக இருந்தாலும், நடையாக இருந்தாலும், பாவனையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், செயல்பாடுகளாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். மாறாத ஒன்றியது, மாறாத ஒன்றியது, மாறாத நிரந்தரமான ஒன்றியது எது? மாறாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மறுமை வாழ்க்கை. அது நிரந்தரமான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் மௌத்தாயிட்டோம்னா அதுக்கு பிறகு வாழ்க்கை இல்லை. அதுதான் நம்மளுக்கு நிரந்தரம். அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக நாம் நம்முடைய மாற்றத்தை உண்டாக்கினோம் என்றால், அந்த மறுமைக்கு போறதுக்கு, அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? முழு மூச்சாக முயற்சி செய்ய வேண்டும். இப்போ மறுமையை நினைத்து நம்முடைய மாற்றத்தை அதற்காக நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்கள்லையும் சரிதான். நம்ம ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் வருகிறது என்றால் அது சாதாரணமா வரக்கூடியதில்லை. இன்னைக்கு இந்த உலக வரைபடம் பார்த்திருக்கீங்களா? உலக வரைபடத்துல இந்தியால, தமிழ்நாட்டுல, கன்னியாகுமரியில ஒரு கடைகோடி கிராமம் திருவிதாங்கோட்டில் உட்கார்ந்து நம்ம எல்லாரும் மார்க்க பிரச்சாரம், மார்க்க சொற்பொழிவு கேட்டுட்டு இருக்கோம் தானே? சரிதானே? இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது திருவிதாங்கோடு ஒரு மேப்ல புள்ளி வைக்க கூட என்ன பண்ண முடியாது, இடம் இல்லாத ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊர்ல நம்ம தமிழ்நாட்டின் கடைகோடி ஒரு மாவட்டம் கன்னியாகுமரியில உட்கார்ந்து நம்ம மார்க்க பிரச்சாரத்தை செய்யம்னா, இந்த மாற்றம் எப்படி வந்தது? இந்த மாற்றம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? முயற்சி இல்லாம வந்ததா? முயற்சி இல்லாம வந்ததா? உலகத்திலே, உலக வரலாற்றிலே மாற்றத்திற்கான கதாநாயகன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு கதாநாயகன் இல்லை. உலகத்துல மாற்றத்தை விரும்பிய தலைவர்கள்ல மிக முக்கியமான ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்துல இருக்கும் பொழுது அந்த சமுதாயம் முழுக்க முழுக்க அறியாமையில இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தினுடைய போதனைகளை பயன்படுத்தி, மார்க்க போதனைகளை வச்சு அந்த சமுதாயத்தை என்னது, ஒரு அழகான பண்பட்ட சமுதாயமாக மாற்றினார்கள். அந்த சமுதாயம் செய்த பிரச்சாரம், அந்த சமுதாயம் மார்க்க உரைகளை மக்களுக்கு எடுத்து வைத்ததனுடைய விளைவு, அந்த சமுதாயம் சேகரித்ததனுடைய விளைவு இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் நம்ம அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம். அப்ப மாற்றம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ஒரு நம்மளால, நம்முடைய நல் செயல்களால நம்ம மாறக்கூடாது. நம்முடைய குடும்பம் என்ன பண்ணணும்? நம்முடைய குடும்பம் மாறணும். உலகத்துல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவர்களை நோக்கி எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்போம்? குறை சொல்லுவோமா இல்லையா? வீட்டுல உம்மா சரியில்லை, வாப்பா சரியில்லை, அக்கா சரியில்லை, ஒருத்தரும் சரியில்லை. ஒருத்தரும் சரியில்லை அப்படிங்கிறத விடக்கும், அடுத்தவர்களை குறை சொல்வதை விடவும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? சரி ஆகணும்.
ஏன் ஃபஜ்ர் தொழல? உம்மா எழுப்பல. ஏன் மதரசாக்கு வரல? உம்மா உம்மா விடல. ஏன் படிக்கல? உம்மா சொல்லி தரல. ஏன் ஒழுங்கா ஓதல? உஸ்தாத் ஒழுங்கா சொல்லி தரல. அப்ப எப்பவுமே அடுத்தவர்களை குறை சொல்லாமல் மாற்றம் என்பது முதல்ல யார தொடங்கணும்? முதல்ல நம்மள தொடங்கணும். மாற்றம் நம்மள தொடங்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான வழியை என்ன பண்ணி வைப்பான்? துறந்து வைப்பான். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு கடைசி விஷயத்தை மட்டும் பதிவு செஞ்சுட்டு பயானம் முடிப்போம், சரியா? என்னைக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னா மாற்றத்துல முக்கியமான மாற்றம் என்ன மாற்றம்? உள்ள மாற்றம், மனமாற்றம். அந்த மனமாற்றத்துக்காக அல்லாஹ்ட்ட எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? துஆ செய்யணும். அது முக்கியமான விஷயம். நம்ம என்ன படித்த ஞானியாக இருந்தாலும், நம்ம எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், எந்த அளவிற்கு போனாலும், அந்த உள்ளத்திற்காக நம்ம எப்பவும் அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும்? துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில உட்கார்ந்து, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் புரட்டுவாயாக, உனது தீனின் பால் புரட்டுவாயாக அப்படிங்கிற மாதிரி துஆ செய்யாங்க. துஆ செய்து கொண்டே இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை பத்தி நீங்க வருத்தப்படுகிறீங்களா? எங்களை நீங்க சந்தேகப்படுவீங்களா? நாங்க உள்ள மாறிடுவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தை அல்லாஹ் அவனுடைய 2 விரல்களுக்கு இடையில் வைத்திருக்கிறான். நான் இடத்துல என்ன பண்ணிடுவான்? மாத்திடுவான். அதனால நம்ம எப்பவுமே உள்ளத்திற்காகவும், இந்த உள்ளத்தினுடைய நேர்வழிக்காகவும், உள்ளத்தினுடைய ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும்? எப்பவும் துஆ செய்யணும். ரப்பனா லா துஸி குலூபனா பஹ்த இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது நேர்வழியின்பால் புரட்டுவாயாக என்கிற துஆவை உள்ளத்திற்காக நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? துஆ செய்யணும். மாற்றத்தை நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதற்காக நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும். இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், மறுமை உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், நாம் மாற்றத்தை எதிர்நோக்கி அந்த மாற்றம் சிறந்த மாற்றமாக இருந்தா அந்த முயற்சிக்கான கூலியை, முயற்சிக்கான முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக சிறந்ததாக தருவான் என்று வாக்களிக்கிறான். அப்ப நம்ம எதை நோக்கி முயற்சி செய்தாலும் நல்ல முயற்சியா நம்ம என்ன பண்ணணும்? நல்ல முயற்சியாக எடுத்து வைத்து ஈருலகிலும் வெற்றி பெற்ற மாணவிகளாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனதுரையை முடிக்கிறேன். வாஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.